ரொம்ப சிம்பிள். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே கூகுள் கொலாப்னு டைப் பண்ண போறீங்க. இந்த கூகுள் கொலாப்ல ஃபர்ஸ்டா இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ண போறீங்க. இந்த லிங்க் கிளிக் ஆனோடனே இப்படி வரும். நீங்க நியூ நோட் புக்கில் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இப்படி நம்மளுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோட் டைப் பண்ணி பார்ப்போம். print hello டைப் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டாஸ்க் 1ன்னு சேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலி கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்குன்னா நம்ம கோட் நம்மளோட க்ளவுடில் போய் கனெக்ட் ஆகிறதுக்காக. கனெக்டிங் டு பைத்தன் 3. ஸோ கனெக்ட் ஆனோடனே பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்னா என்னென்ன கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் நான் எதை வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்க ஒரு பெண்ணை இந்த பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ எப்போ எனக்கு இந்த பென் வேணுமோ நான் அப்போலாம் இந்த பாக்ஸில் இருந்து இந்த பெண்ணை எடுக்க போகிறேன். சேம் இதே கான்செப்ட் தான் வேரியபிள். இந்த ப்ரோக்ராமை வச்சு நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. வேரியபிள்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராமன் ஒருத்தர் வந்து ஏக்கு 10 rupees தராரு. ராம் அதே பிக்கு வந்து 20 rupees தராரு. ஓகேவா? இப்போ ஏட்ட எவ்வளோ ரூபா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ கிட்ட எவ்வளோ இருக்குன்னு வரப்போகுது. ஏட்ட 10 ரூபா இருக்கு. இப்போ பிரிண்ட் பின்னு கொடுத்தீங்கன்னா பீட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு வரப்போகுது. பீட்ட 20 rupees இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏங்கிற ஒரு இடத்துல ஒரு பாக்ஸில் வந்து 10 ரூபாயை போட்டு வைக்கிறோம். பீன்ற ஒரு பாக்ஸில் 20 rupees போட்டு வைக்கிறோம். எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ப்ரோ இது வந்து லெட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியுமா? கிடையாது, ஒரு வேர்டுக்கும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்னு ஒருத்தர்கிட்ட நம்ம 100 rupees கொடுக்குறோம். ஸோ அப்போ சாம்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். என்ன பண்ணோம்? பிரிண்ட் சாம் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ சாம்கிட்ட 100 ரூபா இருக்கு வந்துருச்சா? இவ்வளோதான். இன்னும் சிம்பிள் டேர்ம்ல வேரியபிள்னா என்னன்னா ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பேர் தான் வேரியபிள். ஸோ இன்னும் கம்மிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலா ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்து டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த பாக்ஸை எடுத்துக்குவோம். இந்த பாக்ஸ்ல என்னால ஒரு பெண்ணை போட்டு வைக்க முடியும். இதே பாக்ஸ்குள்ள என்னால ஒரு தண்ணியை ஊத்தியோ இல்ல லிக்விடை ஊத்தி என்னால வச்சு எங்கேயும் கொண்டு போக முடியாது. சேம் அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங்ல ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம என்னைக்காவது நேமை நம்பர்ஸ்ல சேவ் பண்ண முடியுமா? கிடையாது இல்ல. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நேம் கொடுத்தீங்க, அதாவது லெட்டர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணும். நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்டீஜர்ல சேவ் பண்ணும். அதே நம்பர் வேல்யூ வித் டெசிமல்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளோட்ல சேவ் பண்ணும். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க போலாம் அந்த வீடியோக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டைப் இந்த பிராக்கெட் போட்டிங்கன்னா உங்களால் டேட்டா டைப் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் a is equal to 10. பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. இன்ட்னா எதுவும் இல்லை, எந்த நம்பர்ஸ் வந்தாலும் அதை வந்து இன்டீஜராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்றைக்குமே இன்டீஜர் வந்து நம்பராக தான் கவுண்ட் எடுத்து வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்னா என்னன்னு சொல்லித்தரேன். a is equal to 12. ஓகேவா? b is equal to 12.0. print type of a, print type of b. இப்ப ரெண்டோட வேல்யூவும் சேம் தான். ஏங்கிறதும் சேம் தான், பிங்கிறதே சேம் தான், உங்களுக்கு தெரியும். ஆனா வேல்யூ ரிட்டர்ன் ஆனது பாருங்க, இன்ட் ஃப்ளோட்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. எந்தெந்த வேல்யூ ஹோல் நம்பரா இருக்கோ அது எல்லாமே இன்டீஜர், எந்தெந்த வேல்யூ டெசிமல்ஸோட வருதோ அது எல்லாமே ஃப்ளோட் ஆனா கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்றேன். s ஈக்குவல் டு ராம்னு நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? பிரிண்ட்
எஸ்ன்னு கொடுத்தேன்னா பிரிண்ட் ஆகாது, எரர் வரும். என்ன எரர் த்ரோ பண்ணிட்டு ரேன் இஸ் நாட் டிஃபைன்னு வருது. ஏன் ரேன் இஸ் நாட் டிஃபைன்னு வருதுன்னா, ஸ்ட்ரிங்கை நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக எனக்கும் கவுண்ட் எடுத்துக்காது. ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். எஸ்ன்னு கொடுக்குறேன், சாம்னு இப்போ கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள் சாம்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதே நீங்கள் டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. சாம்னு நான் இப்போ கொடுக்குறேன், அகைன் சாம்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ எப்போல்லாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து அதை வந்து ஸ்ட்ரிங்னு கவுண்ட் எடுத்துக்கும். ஃபைனலி பூலியன்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பூலியனுங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. v is equal to ட்ரூ. என்னைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து பூலியன்னு கவுண்ட் எடுத்துக்கும். print type of v. இப்போ அது பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் வந்து என்னைக்குமே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எல்லாமே வரக்கூடிய கிளாஸஸில் ப்ரோக்ராமிங்காக பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பைத்தான் கத்துக்கணும்னு ஆசை தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. See you in another video. Bye guys.